ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருக்கும் விஷ் ஹாப்பி பொங்கல். பொங்கல் அதுமா பொங்கல் செய்யாமல் இருந்தாக்க எப்படி? வாங்க இன்றைக்கி பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் பொங்கல் பண்ணுறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு பச்சரிசி, கடலப்பருப்பு, அப்புறம் நெய், வெல்லம், முந்திரி, திராட்சை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்சுக்கிற 1 கப்பு பச்சரிசியை சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு கடலப்பருப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடலாம். நம்ம குக்கரில் வச்சுக்கா நல்லா கொழிஞ்சி வரும். நம்ம அதுவே தேக்ஷெல்லாம் அந்த மாதிரிலாம் செஞ்சாக்கா ரொம்ப லேட் ஆகும். ஸோ குக்கரில் சேர்த்தனால ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ 2-3 டைம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். பருப்பும் அரிசியும் ஒன்றா போட்டிருக்குறோம். நம்ம நீங்கள் வேணால் செப்பரேட்டாக கூட கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அரிசியெல்லாம் கழுவி ஆயிடுச்சு. இப்போ 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம 1 கப் அரிசிக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அது கூட நல்லா வாசனையாக இருக்கும். குக்கரை மூடி போட்டு 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அரிசி பருப்பு வேகிறதுக்குள்ள நம்ம வெல்லத்தை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரே ஒரு வெள்ளை கட்டி எடுத்துருக்கிறேன். ஆனால் இது கொஞ்சம் பெருசு தான். நல்லா உரலில் நல்லா இடித்து எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன துண்டாக போட்டு பொடி பண்ணிக்கிற வெல்லத்தை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அஞ்சு ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். ஏலக்காவும் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மூணு விசில் வந்துச்சு. ஸோ குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு அரிசி பருப்பு நல்லா வெந்துட்டுக்குது. இப்போ அப்படியே கரண்டிலேயே நல்லா கொழிச்சு விட்டுக்கலாம். பாருங்க, பார்க்கும் போதே ஆல்ரெடி கொழிஞ்சிட்டுக்குது நல்லா. இந்த டைமில் ஒரு கடாயில் நம்ம வெல்லத்தை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம்ல, அது 2 கப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி 1 கப்பு தண்ணி ஊற்றிட்டு வெல்லம் அப்படியே சேர்க்கலாம். அதில் மண்ணெல்லாம் இருக்கும். ஸோ அதனால தான் செப்பரேட்டாக கடாயில் வெல்லமும் தண்ணியும் ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ மண்ணெல்லாம் அடியில் தங்கிடும். வெல்லம் பாகு எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அது கரைஞ்சாலே போதும். பாருங்க, வெல்லம்லாம் நல்லா கொதிச்சு கரைஞ்சிட்டுக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டி எடுத்து ஊற்றிக்கலாம். அதில் அடியில் கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கும். ஸோ அதை அப்படியே எடுத்துடலாம். கரைச்சி வச்சுக்கிற வெள்ளை பாகை சாதத்துக்குள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கறதுனால ஸ்வீட் எடுத்து கொடுக்கும், தெகட்டாது அவ்வளோவா. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்த முந்திரி திராட்சை இப்போ பொங்கல் கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொடி பண்ணி வைக்கிற ஏலக்காவும் சேர்த்துடலாம். ஒரு வாழை இலையில் நம்ம செஞ்சு வச்சுக்கிற பொங்கலை எடுத்து வச்சிடலாம்.
பொங்கல் அதுமா வீட்லேயே ஸ்வீட் பொங்கல் செஞ்சுருக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ, பாய்.